இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பிண்டில் பாக்ஸ். இதுதான் ஸ்பிண்டில் பாக்ஸ். ஸ்பிண்டில் பாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க மாண்டிசரியில் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நம்பரை வந்து அவங்க வேல்யூவாக சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். வெறும் நம்பர் மாத்திரம் இல்லை, அதோட வேல்யூன்னு சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்பிண்டில் பாக்ஸ் கவுண்டிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் சக்ஸஸர், அதாவது 5 இஸ் கிரேட்டர் தென் 4, 6 இஸ் கிரேட்டர் தென் 5, 6 இஸ் ஸ்மாலர் தென் 7, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை 6ஐ விட 7ல் 1 எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கிறதாக தான் இந்த ஸ்பிண்டில் பாக்ஸு. அதாவது நம்பர்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடியே, அந்த நம்பரை குழந்தைங்க பார்க்குறதுக்கு முன்னாடியே இந்த நம்பர் ராட் பார்த்தோம் இல்லையா, ரெட்டு ப்ளூ இருக்கிற மாதிரி நம்பர் ராடுக்கு அப்புறம் சாண்ட்பேப்பர் ஃபிகருக்கு அப்புறம் இந்த ஸ்பிண்டில் பாக்ஸு. இப்போ இதுதான் மேக்ஸ் மெட்டீரியலில் 3வது மெட்டீரியல். இதுக்கு அப்புறம் தான் நம்பர் எழுதுறதுக்கே போவாங்க. இது கவுண்டிங்க்கு. ஒரிஜினல் மாண்டிசரி மெட்டீரியல் பார்த்திங்கன்னா வுடன் போர்டில் 2 பாக்ஸாக இருக்கும். ஒன்று 0 to 5 வரைக்கும், அப்புறம் 6 to 9 வரைக்கும் தான் இருக்கும், 10 இருக்காது. பட் நம்ம டூ இட் யுவர் செல்ஃப் மாதிரி டிஐஒய் செய்கிறோம் இல்லையா, அதனால நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நம்ம கவுண்டிங்க்கு ஸ்பிண்டில் பாக்ஸ் எப்படி வேணால் செய்யலாம். பட் இதில் இருக்கிற ஸ்பிண்டில்ஸ் ஒரிஜினல் எப்படி இருக்குன்னா வுட்டனில் தான் இருக்கும். எல்லாமே வுட் கலர்ஸில் வுடன் ஸ்பிண்டில்ஸ் தான் இருக்கும். இப்போ இதுதான் பிகினிங்குன்னு வச்சுக்கலாமே. இப்போது இதில் 0 to 10 கம்பார்ட்மெண்ட்ஸ் இதில் இருக்குது. இப்படி தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். மாண்டிசரி இப்போ அமேசானில் போய் பார்த்தீங்க, மாண்டிசரி மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா வுடன் பாக்ஸில் இருக்குது. எல்லாமே வுட்டனில் இருக்கும். இது நம்மளே செய்கிறது அப்படிங்கிறதுனால நான் கார்ட்போர்ட் பாக்ஸில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு குழந்தைங்க இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இதே போதும். இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அமேசானில் போய் ஸ்பிண்டில் பாக்ஸ் அப்படின்னு ஜஸ்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஒரிஜினல் இமேஜ் நீங்கள் பார்க்கலாம். அதோட ரேட்டோட நீங்கள் பார்க்கலாம். இப்போது 0 அப்படிங்கிறது 0க்கு வேல்யூ இல்லை இல்லைங்களா, அதனால் அதில் ஒன்றுமே இல்லை, ஒன்றும் வைக்கக்கூடாது. இப்போ 1 அப்படிங்கும்போது அதில் ஒரே ஒரு ஸ்ட்ரா தான் வச்சுருக்கேன் நான், பேப்பர் ஸ்ட்ரா வச்சுருக்கேன் நான். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால பேப்பர் ஸ்ட்ரா. இப்போ 2 அப்படிங்கிறதுனால அங்கே 2 இருக்குது. இப்போ இது என்ன பண்ணுவாங்கன்னா கவுண்ட் பண்ணுவாங்க, 1 and 2 அப்படி கவுண்ட் பண்ணுவாங்க. அதுபோல் 3ல் 1 2 3 அப்படி கவுண்ட் பண்ணி போடுவாங்க. நான் இதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதுக்கு ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சிங்கிள் கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நான் ஏன் இன்றைக்கி ரொம்ப கலர்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, குழந்தைகள்னாலே அவங்களுக்கு கலர் ரொம்ப முக்கியம், கலர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் கலரும் கற்றுக்கலாம். அதனால நான் மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 10 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 10 பாக்ஸில் இருக்கிற எத்தனை இது இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணுறது தான் இது. 1 2 3 4 5 6 7 8 9 10 அவ்வளோதான். இது போல் 6 அப்படின்னு இருந்தால் அதில் 6 இது ஸ்ட்ரா இருக்கும், பேப்பர் ஸ்ட்ரா இருக்கும். 7ல் 7 பேப்பர் ஸ்ட்ராஸ் இருக்கும். இதெல்லாம் கவுண்ட் பண்ணி போடுறதுக்கு முதல்ல இதெல்லாம் கீழே வச்சுட்டு கவுண்ட் பண்ணி ஒரு ஸ்பெண்டில்லையும், அதாவது கம்பார்ட்மெண்ட்டில் எவ்வளோ போடணுமோ அந்த குழந்தைகளை நம்ம போட சொல்கிறது. இப்போ 4 அப்படின்னா அவங்க சூஸ் பண்ணிவிட்டு 4 போடுவாங்க. 1 2 3 4. இப்போது 6 அப்படின்னா 6ல் போட சொன்னாலும் 1 2 3 4 5 6 அப்படி. அது மாதிரி நம்மளே குழந்தைகளை கவுண்ட் பண்ணி நம்ம போட சொல்லலாம். ஸோ இதுதான் ஸ்பிண்டில் பாக்ஸ். உங்களுக்கு தெளிவாக இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து ஸ்பிண்டில் பாக்ஸ்க்கு அடுத்தது என்ன கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.